உங்க வாழ்க்கையில உள்ள ஸ்வீட்டஸ்ட் ஸ்டோரி டெல்லர், பிக்கஸ்ட் மேனிபுலேட்டரா இருக்கலாம்னு நான் சொன்னா ஏத்துப்பீங்களா? வெல்கம் டு ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் சீரீஸ். புக்கோட டைட்டிலோ ஒரு கவர் பேஜோ என்னோட அட்டென்ஷன் கிராப் பண்ணி ரீட் பண்ற புக்ஸை இந்த சீரீஸ்ல உங்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ண போறேன். என்னோட அட்டென்ஷன் கிராப் பண்ண புக் டோன்ட் ட்ரஸ்ட் ஃபிஷ். இது சில்ட்ரன்ஸ் புக் தான், பட் ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் நாட் அ சில்ட்ரன்ஸ் லெசன். புக்கை ஓபன் பண்ணா இது கவ், திஸ் அனிமல் இஸ் அ மேமல். இது ஸ்னேக், திஸ் அனிமல் இஸ் அ ரெப்டைல். இதுக்கு ஃபெதர்ஸ் இருக்கு அண்ட் இட் இஸ் அ பேர்ட். இது ஃபிஷ், டோன்ட் ட்ரஸ்ட் ஃபிஷ். ஃபிஷ் எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணாது. சிலதுக்கு கில்ஸ் இருக்கும், சில ஃபிஷ்க்கு லங்ஸ் இருக்கும். சிலது உப்பு தண்ணியில வாழும், சிலது ஃப்ரெஷ் வாட்டர்ல வாழும். சிலது முட்டையிடும், சிலது முட்டையிடாது. ஃபிஷ் எல்லாம் ரிபல்ஸ். டோன்ட் ட்ரஸ்ட் ஃபிஷ். சில ஃபிஷ் தாவரங்கள் சாப்பிடும், சில ஃபிஷ் மற்ற ஃபிஷ்ஷையே சாப்பிடும். சில ஃபிஷ் புவர் இன்னசென்ட் கிராபை சாப்பிடும். டோன்ட் ட்ரஸ்ட் ஃபிஷ். ஃபிஷ் தங்களோட டைமை தண்ணியிலேயே தான் செலவிடுது. நாம அதை பார்க்க முடியாது. அப்படி அவங்க என்ன பேசிப்பாங்க? நம்ம விதி முடிக்க பிளான் பண்றாங்களா? நாம அந்த ஃபிஷ்ஷி சீக்ரெட்டை லேர்ன் பண்ணோம். இது ஜெஃப், இதுதான் லீடர்னு நாம நினைக்கிறோம். பார்க்கறதுக்கு ஹார்ம்லெஸ்ஸா தான் தெரியும். பட் டோன்ட் பி ஃபோல்ட். இருக்கிற ஃபிஷ்லயே இதுதான் தந்திரமான ஃபிஷ். டோன்ட் ட்ரஸ்ட் ஜெஃப். டோன்ட் ட்ரஸ்ட் ஃபிஷ். அறிவான வயதான ஃபிஷர்மேன்ட்ட கேட்போம், மிஸ்டர் ஃபிஷர்மேன், மீனை நம்பலாமா? யார்? முட்டாள்கள் தான் அந்த சீஸ் கவுண்டரல்ஸை நம்புவாங்க. ஏன் இவர் கடல் கொள்ளையர் மாதிரி பேசுறாருன்னு தெரியல. தட்ஸ் வியர்ட். பட் டோன்ட் ட்ரஸ்ட் ஃபிஷ். குரூப் ஆஃப் ஃபிஷ் இஸ் கால்ட் ஸ்கூல். அப்படி உங்க ஸ்கூல்ல என்ன லேர்ன் பண்றாங்க? நமக்கு தெரிஞ்சே ஆகணும். இது வேல் ஷார்க். இதுதான் உலகிலேயே லார்ஜஸ்ட் ஃபிஷ். இதோட சைஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் அ பஸ். அடேங்கப்பா, ரொம்ப பெருசுதான் போலயே. ஆங்கிலர் ஃபிஷ் கடல்லையே ஆழமான பகுதியில தான் வாழும். இது தங்களோட க்ளோயிங் ஃபீச்சர் மூலமா புவர் டிஃபென்ஸ்லெஸ் கிராபை அட்ராக்ட் பண்ணும். திஸ் இஸ் கால்ட் பயோலூமினசன்ஸ். பட் இதுக்கு இன்னொரு பேரு சீட்டிங். ஃபிஷ் ஆல்ரெடி உங்க வீட்டுல இருக்கும், உங்களை கண்காணிச்சுக்கிட்டு உங்களோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் நோட் பண்ணி தங்களோட ஹெட் ஃபிஷ்ட ரிப்போர்ட் பண்ணும். நீங்க நினைக்கலாம், என்கிட்ட தான் ஃபிஷ் டேங்கே இல்லையே அப்படின்னு. பட் யூர் ராங். படகுகள் எல்லாமே கடல்ல தான் மூழ்குது, நிலத்துல இல்ல. Isn't that strange? Don't trust fish. Catfish, seahorse, tiger shark. Fish, fish, fish. Don't trust fish. இந்த ஃபிஷ் ஓகே, நீங்க இதை நம்பலாம். ஆஹா, நோ, உங்களுக்கு டெஸ்ட் வச்சேன். டோன்ட் ட்ரஸ்ட் ஃபிஷ். எஸ்பெஷலி இதை நம்பவே நம்பாதீங்க. இதுதான் வேர்ஸ்ட் ஃபிஷ். கிராப் ஃபிஷ் கிடையாது. கிராப் தான் உங்க ஃப்ரெண்ட். கிராப் உங்களுக்காக சாண்ட்விச் மேக் பண்ணிருக்கு. Isn't that nice? நமக்கு தெரியாது, ஃபிஷ் கிட்ட லேசர் பீம்ஸ் இருக்கலாம், அப்புறம் பெரிய பெரிய லாங் லெக்ஸ் வச்சு ஒரு நாள் வேர்ல்டையே தங்களோட கண்ட்ரோல்ல எடுக்கலாம். நமக்கு தெரியாது இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கா இல்லையான்னு. மேபி தேர் ஆன் தேர் வே. எந்த மொமெண்ட்ல வேணா அவங்க இங்க இருக்கலாம். டோன்ட் ட்ரஸ்ட் ஃபிஷ். ஃபிஷ்ஷை நம்பாதீங்க. ஃபிஷ்ஷை நம்பாதீங்க. ஃபிஷ்ஷை நம்பவே நம்பாதீங்க. சாரி, டாபிக் சேஞ்ச் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டேன். எங்க இருக்கும்? இது ஃப்ராக். திஸ் அனிமல் இஸ் அன் ஆம்ஃபிபியன். தி எண்ட். இல்லையே, இன்னொரு பேஜ் இருக்கே. திருப்புனா, அடப்பாவே, இந்த கதையை நமக்கு நரேட் பண்ணது இந்த கிராபா? இப்ப புரியுது ஏன் நடுநடுல இன்னசென்ட் கிராப், புவர் கிராப்னு சொன்னதெல்லாம். கிராப் இன்னசென்ட் கிடையாது. தன்னை இன்னசென்ட்டா போர்ட்ரே பண்ணி ஃபிஷ் வில்லன் ஆக்கிருச்சு. இந்த குட்டி புக் மூலமா ஒரு பெரிய அடல்ட் ரியாலிட்டிய புரிஞ்சுக்கணும். யாரு உங்ககிட்ட கதை சொல்றாங்களோ அவங்க அவங்களுக்கு ஏற்ப கதையை கண்ட்ரோல் பண்றாங்க. யாரு ஈஸி டார்கெட்டோ அவங்க மேல பழி போட்டுடுறாங்க. ரியல் வில்லன் யாரு தெரியுமா? அந்த கதை மூலமா பெனிஃபிட் அடைறவங்க தான். ஸோ ஃபைனலி, ஃபிஷ்ஷை நம்பாதீங்க, கிராபையும் நம்பாதீங்க, உண்மையை நம்புங்க, கதை சொல்ற நபரை இல்லை.